ஸோ ஈகோ நான் இப்போ வீடியோ போட்டேன். ஸோ இந்த ஷேடர் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல காய்ஸ். இதை நான் ஷேடர் ஆப்பில் ஏற்றிட்டேன். அதோட அன்னைக்கு என்ன பண்ணேன்னா லாஸ்ட் டைம்ல நான் இந்த வில்லேஜ் விட்டே போகிற மாதிரி காமிச்சிருப்பேன். அதனால அந்த கரெக்டாக தான் வில்லேஜ் விட்டு போயிட்டேன். எங்கேயோ வந்துட்டேன். திடீர்னு செத்துருவேன்னு பார்த்தா சாவலை. இப்படியா கஷ்டப்பட்டு தப்பிச்சு நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி திருப்பி ஏதாவது வில்லேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தா இங்கே ஒரு இடமும் இல்லை காய்ஸ். பாருங்க ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக மரங்கள் அதான் இருக்கு. ஸோ அதனால நான் இப்போ திருப்பி அந்த வில்லேஜோட ரூட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் வெளியே தப்பாக போகிறேன் போல. இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எங்கேயாவது போகும்போது அந்த யூஸும் இந்த மஷ்ரூம் பிளான்ட்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த டாலான ஒயிட் ட்ரீஸை கூட பார்த்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் மைண்ட் கிராஃப்ட் ஏற்றணும்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கூகுளில் போயிட்டு ஏபிகே டவுன்லோடுன்னு போடுங்க. ஏபிகே டவுன்லோட் போட்ட உடனே அவ்வளோதான். அதில் லேட்டஸ்ட் எடிஷன் போட்டிருக்கோம். வைப்ரேட் விஷுவல்ஸ் அதில் அது இருக்கும். அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். பார்ட் 1 அப்புறம் பார்ட் 2ல இருந்த மாதிரி இந்த ஷேடர் நான் இந்த ஷேடர் ஆப்பில் தான் போட்டேன். ஷேடர் ஆப்பில் இது பண்ணிட்டு போட்டேன். ஸோ ஒரு இடத்த பார்த்துக்கலான்னு இருக்கேன் காய்ஸ். ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு அங்கேயே வீடு கட்டிடலான்னு இருக்கேன். வீடு கட்டிட்டு அங்கே ரீஸ்பான் பாயிண்ட் வச்சுட்டு பெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி பர்மனன்ஸ்லாம் ரெடி பண்ணி மனத்துல அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் அவ்வளோதான் கைஸ். சரி இப்போ நான் போகிறேன். இப்போ நான் கண்ணு கொட்ட தூரத்துக்கு ஒன்றுமே தரல, ஃபுல்லாக மரமாக தான் இருக்கு. இது ஓகே. தண்ணி இருக்கு கைஸ், இதெல்லாம் சாவடிக்கணும். ஆனால் பசிச்சுன்னா சாவடிச்சிருவேன் கண்டிப்பா. நம்மளுக்கும் சோறு முக்கியம்ல. ஸோ போகிறேன். இப்படி போயிட்டே இருக்கேன். இந்த செட் தான் தெரியுது, வரணும் தெரியல. இந்த கடல்ல நான் குச்சிடலான்னு இருக்கேன். ஓகே நல்லா இருக்கு காய்ஸ் இந்த இடம். இந்த ஷேடர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு காய்ஸ். நானே இதை ஆச்சரியமாயிட்டேன். போன வாட்டிலாம் இந்த மாதிரிலாம் போடும் போதெல்லாம் வரவே இல்லை எனக்கு. இந்த ஷேடர்லாம் ஆக்டிவேட்டே ஆகல. அதனால மைண்ட் கிராஃப்ட் நான் ஏற்றிட்ட உடனே ஆக்டிவேட் ஆயிடுச்சு காய்ஸ். இது சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்கு. கொஞ்சம் காப்பர் கூட அங்க இருந்தது. ஆனா காப்பர்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. அது நம்ம வெயில் அடிக்குச்சு மழை பெய்யும் போது இடியை வர வைக்கிறதுக்கு வேணாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஏதாவது செய்யலாம், அதுக்கும் தேவைப்படும் கிராஃப்டிங்க்கு கூட. இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம். ஐயோ நான் மேல வந்துட்டேன். இந்த மாதிரி கடல்ல மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு தான் இங்க போட் எடுத்துட்டு வந்தேன். ஏறிட்டேன் காய்ஸ். நைட் ஆக போகுது. இங்கே ஒரு பெட் வச்சு நான் தூங்கிடலான்னு இருக்கேன். ஓகே, இங்கே ஒரு பெட் வச்சிடலாம். காய்ஸ் என்ன காய்ஸ் இது வரவே மாட்டேங்குது. சன்செட்டே ஆயிடுச்சு பாருங்க, சன்செட் ஆயிடுச்சு. ஏ டர்ட்டில் ஃப்ரெண்ட், நீ எங்க ஓட்டுற நீ காலி. என்ன காய்ஸ் ரொம்ப பவரா இருக்கும் போல இந்த டர்ட்டில். ஒண்ணுமே கிடைக்கல, சீவீட்ஸ் அதெல்லாம் கிடைச்சது போல. இந்த ஷேடர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ஸ். நம்ம பெட் எங்க இங்க இருக்கா? சரி ஓகே, சன்செட் அப்படியே ரசிச்சு பார்க்கலாம். போட்டு வச்சிடலாம்.
அவ்வளவுதான். நல்ல வேளை காய்ஸ் அயன் பார்ட் 2ல பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பேன். என் லூட் ஃபுல்லாவே போயிடுச்சு. அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த வில்லேஜ்ல அதுக்குன்னா கடுப்பாயிட்டு வந்துட்டேன். சரி சுகமா இப்ப பிரெட் தின்னலாம். நல்ல வேளை அங்க அயன்ல ஒரு அயன் ஸ்வோர்டு செஞ்சேன். என்னமோ தெரியாம செஞ்சுட்டேன். ராட்டன் பிளஸ் சாப்பிடலாமா? ஒண்ணுமே ஆகல. ஓகே காய்ஸ் நைட் ஆயிடுச்சு. இந்த ஷேடர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் மைன்கிராஃப்ட் ஏத்துங்க. நான் சொன்ன மாதிரி கூகுள்ல போய் ஏத்துங்க காய்ஸ். பிளே ஸ்டோர்ல எல்லாம் போய் காசு கொடுத்து எதுக்கு வீணா காசு போயிட்டு. அதனால ஆப் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. உங்க போன்ல எல்லார் போன்லயும் இருக்கும் காய்ஸ். அது என்னது? என்னது காய்ஸ் இது? அது என்னதுன்னே தெரியல காய்ஸ். மைன்கிராஃப்ட்ல புதுசா வந்திருக்கு போல. சரி ஏறிட்ட, நம்ம பயணத்தை தொடங்கலாம். காய்ஸ் ஏய் ஏறி தொலை. அதோட மறக்காம உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சிட்டு என்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட ஒரு ஒரு 9 மினிட்ஸ்ல ஒரு 10 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிச்சிருவேன். சரி இந்த இடத்துல அப்படியே போயிட்டே இருக்கணும். அதாவது கண்ணு கட்ட தூரத்துக்கு ஏதாவது ஒரு ஐலாண்ட் இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு ஐலாண்டுமே வரலன்னா நைட் ஆகி நைட்டு ஃபுல்லா கூட காத்துட்டு இருப்பேன். டால்ஃபின் இருக்கு காய்ஸ். நான் முன்னாடிலாம் படகுல போகும்போது இந்த போட்ல போகும்போது டால்ஃபின் அப்படியே என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். தெரியாம நான் அதை அடிச்சிருவேன். அதனால அது போயிடும். என் பூனைக்குட்டி வேற எங்க இருக்குன்னு தெரியல காய்ஸ். பார்ட் 2ல பார்த்துருப்பீங்க, பார்ட் 1லயே பார்த்துருப்பீங்க. குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி நல்லா இது பண்ணிடுவேன், பெட்டாகிடுவேன். ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. ஸோ நான் கண்ணு கட்ட தூரத்து வரைக்கும் ஒரு ஐலாண்ட் இருக்கான்னு பார்த்துடுறேன் காய்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி காய்ஸ் ஒரு லாங் ரைடு போனேன். அங்க பார்த்தா ஒரு மஷ்ரூம் ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டேன். அதோட இந்த உயிர் என்னதுன்னே தெரியல. இந்த மாடு நம்மளை முட்டும் போல. அதோட சன்செட் வர ஆயிடுச்சு. நான் இப்போ தூங்கலான்னு இருக்கேன். இந்த மாடை போய் காய்ஸ் இது மாடு முட்டவே இல்லை காய்ஸ். ஒன்றுமே பண்ணல. லேப்டாப் பண்ணிச்சாட்டா. ஓகே சரி காய்ஸ், இனி இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இதே இடத்துல ஒரு புல்லெல்லாம் வெட்டி உடனே நான் இங்கேயே படுத்து தூங்கி அப்படியே இங்கேயே வீடை கட்டி இங்கேயே வாழ்ந்துருவேன். லெதர் நம்மளுக்கு இங்க நிறைய கிடைக்குது. காய்ஸ் ஒரு வீடியோல பார்த்தேன் நண்பர்களே, ஒரு 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 இடத்துக்கும் ஒரு ஒரு இது மாதிரி ஒரு பிக்கும் அந்த மாதிரி ஒரு மாடும் இருக்கும் போல காய்ஸ். ஒரு இதுக்கும் ஒரு பிக்குனா எப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த மாதிரி ஐலாண்டுக்கு இப்போ நான் ஒரு பிக் அடிச்சல, இந்த பிக்கா நார்மல் ஐலாண்டுக்கு பிக் கலர் பிக்கா. அதுக்கப்புறம் வேற என்னமோ ஒரு பிக் இருந்தது பண்ணி டிஃப்ரெண்டா தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் மாடும் போல. மாடும் அங்கேயே தான் இருக்கு, அப்படியே தான். சரி நான் இப்ப இந்த வீடியோவை இதுல இருந்து முடிச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அடுத்த வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோ போடும்போது நான் வீடெல்லாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் சரி பண்ணிப்பேன். வீடெல்லாம் கட்டிப்பேன். அதுக்கப்புறம் வீடு கட்டுற வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ பாய் காய்ஸ். அப்போ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.